அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருந்தன்மையாக வந்து இந்த மாதிரி நம்ம சுடரையும் அவன் ஃப்ரெண்டையும் காப்பாற்றினதுக்கு காரணம் வந்து நான்லாம் வந்து கிடையாதுங்க, இந்த ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து தியாகி மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு விட்டுருப்பாங்க. இதனால வீட்டுக்கு வர ரம்யாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே வந்து புகழ்ந்து அப்படியே தலைக்கு மேலே தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ பிச்சை போட்டு நமக்கு இந்த மாதிரி வந்து பெருமை தேவையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் அவளுக்கு வந்து இருக்குது. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும் சரி இவளோட புத்தியை வந்து மாற்றவே முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஸோ இங்கே ரம்யா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அதுக்கப்புறம் ஷண்முகம் 2 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சரவணா, இன்னைக்குன்னு பார்த்தேன் தங்கம் வந்து இன்னும் வரைக்கும் வீட்டுக்கு வரலையே, ரொம்ப லேட் ஆகுது, ஒரு 8 போயிட்டு நீ வந்து பார்த்துட்டு வரியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளேருந்து வெளியில் வர கட்டக்குண்டு வந்து அதற்கெல்லாம் அவசியமே இல்லைக்கா, அங்கே பாருங்க தங்கச்சி மேடம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ ரம்யா கரெக்டாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்க வாயெல்லாம் அப்படியே வேணும் அப்படியே திறக்குது, அப்படியே ஈனி இழிச்சிக்கிட்டு இருக்காங்க. வா தங்கம், உன்னைதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ பண்ண விஷயம் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருக்க, அதுக்கு உனக்கு தான் ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. என்ன ஆண்டி இதுக்கு போயிட்டா நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே என்னமோ தான் தான் இதெல்லாம் காப்பாற்றின மாதிரி வந்து நம்ம ரம்யா அப்படியே பில்டப் விட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாருமே வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்தி அதுக்கப்புறம் சண்முகம் எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவள் பேசுகிறத ரொம்ப நக்கலாகவே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுடரும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வா என்னம்மா இந்த அம்மா பில்டப் விடுது, எதுவுமே வந்து பண்ணலை, பண்ணது எல்லாமே வந்து அண்ணன் அண்ணி தான், ஆனால் என்னமோ இவங்க தான் எல்லாமே பண்ண மாதிரி வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஒரு பொய் சொல்கிறது கூட இவங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக வருது, எப்படிலாம் இவங்கெல்லாம் கமிஷனராக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி சுடர் வந்து தான் மனசில் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே செண்பகம் பார்த்தீங்கன்னா உன்னை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கு கண்ணு, கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நைட்டு உனக்கு நான் வந்து சுற்றி போடுறேன், ஏன்னா ஊரு கண்ணு உலக கண்ணு எல்லாமே உன் மேலே தான் இருக்கும், அவ்வளோ பெரிய சாதாரண விஷயத்தைய நீ வந்து பண்ணியிருக்க, ரவுடி பசங்க கிட்ட இருந்து என் பொண்ணை நீ காப்பாத்திருக்க, ஒருவேளை அதில் ஏதாவது உனக்கு ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீ பொருட்படுத்தாம இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து புகழ்றாங்க. ஸோ மணியும் வந்து பார்த்ததுக்கு ஆமாங்க மேடம், இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலேயே இப்படிப்பட்டவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நீங்கள் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணணும், உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பெண்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்வைஸ் எல்லாம் வந்து தூக்கி அப்படியே அவள் தலைமையில வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் சரவணன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மேடம், என்ன சொல்கிறதுனே தெரியல, உங்களை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ கௌரவமாக இருந்துச்சு, ஒரு கமிஷனரை கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு, இப்போ வந்து நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சதுனால உங்களை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய புருஷன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் கார்த்தி ஆமாம் ஆமாம் கரெக்டு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நக்கலை பார்த்தீங்கன்னா கவுண்டர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. செண்பகம் என்ன தங்கம், நாங்கள் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதை கேட்டுட்டு உடனே நம்ம அண்ணன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல், அது ஒன்றும் இல்லைங்க, காலையிலேருந்து ரம்யா மேடம்க்கு ரொம்ப ஓவரான வேலையாக இருந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சுடரை வேற காப்பாற்றிருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அதனால அவங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதும், இப்போ நீங்கள் எதுவுமே பேசி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இவங்களுக்கு உடனே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன் வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சரி தங்கம் நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ரம்யா கிளம்பலான்னு கிளம்பும்போது வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, யார் நம்ம ஈஸ்வா செண்பகம் வந்து சொல்கிறாங்க, உன் அண்ணி உன் உயிரே காப்பாற்றிருக்காளே அவளுக்கு கொஞ்சமாவது நன்றி சொல்லணும்னு உனக்கு மனசில் வருதா அப்படிங்கிற மாதிரி சுடரை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் என்னை காப்பாற்றினது என் அண்ணி தான், என் அன்னிக்கு நான் வந்து எவ்வளோ தூரம் நன்றி சொல்லணுமோ அதை நான் அப்போவே அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டேன், தேவையில்லாமல் யாரோ ஒருத்தவங்க எதுவுமே பண்ணாமல் தான் பண்ணதான் வந்து ரொம்பவே பில்டப் விட்டுட்டு திரியிறாங்க, ஆனால் ஏன் அண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க தான், அவங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி வேணாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சுடர் வந்து ஜாடமாடியாக பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரம்யாவுக்கு வந்து கோபம் வந்து தலைக்கு மேலே ஏறுது, போயும் இவெல்லாமல் வந்து நம்மளை வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளே, இவளெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவளுக்கு வந்து கோபம் வருது. இருந்தாலும் அதை எதையுமே வெளியில் காட்டாமல் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வேகமாக வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதனால எல்லாருமே உட்காந்துட்டு பயங்கரமாக வந்து நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அண்ணமும் பார்த்தீங்கன்னா சரி மாமா நான் போய் சாப்பாடு செய்கிறேன், சாப்பாடு செஞ்சு முடிச்சோடனே கூப்பிடுறேன் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணமும் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க.
அண்ட் இந்த பக்கம் வந்து டேய் சரவணா, கண்டிப்பாக இன்றைக்கி மறக்காமல் நம்ம தங்கத்துக்கு வந்து திருஷ்டி சுற்றி போடணும்டா. அப்போ தான் வந்து ஊர் கண்ணு உறவு கண்ணு எல்லாமே வந்து அவன் மேலே பட்டிருக்கும், அது எல்லாமே போகும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ மேலே போன ரம்யா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பிளான் வந்து பண்ணுவா கிறுக்குத்தனமாக. ஏன்னா ஆல்ரெடி பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த பதிலடி அவங்களோடது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.